செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 4ஆம் பாகம். குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நமக்கு தேவைப்படுற சில ஐடியாக்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் சில அம்மாக்களுக்கு பால் சுரக்காது. ஏன் சுரக்காது? அதுக்கு காரணம் 7. சாப்பாடை தப்பாக சாப்பிட்டா உணவு செரிமானம் ஆகலைன்னா அம்மாவுக்கு பால் சுரக்காது. தண்ணி குடிக்கிற தண்ணியில் தோஷம் இருந்தாலோ தண்ணியை ஒழுங்காக குடிக்காட்டியோ பால் சுரக்காது. மூச்சுக்காற்று குப்பையான காற்று இருந்தாலோ, கொசுவத்தி பயன்படுத்திகிட்டு இருந்தாலோ, தூசு நிறையா இருந்தாலோ, காற்றோட்டம் இல்லாத படுத்திருந்தாலோ பால் சுரக்காது. அம்மாவுக்கு உழைப்பு வேணும். கையை காலாட்டி நடக்கணும், வேலை செய்யணும். ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா பால் சுரக்காது. அடுத்தது தூங்கணும், நிம்மதியாக தூங்கணும். தூக்கம் ஒழுங்காலன்னு பால் சுரக்காது. சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு. 6வது மனசு. அந்த அம்மா நிம்மதியாக இருக்கணும். டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்பு, வேதனை, சண்டை இருந்துச்சுன்னா பால் சுரக்காது. 7வது ப்ரெக்னென்ட். அம்மா மாதம் ஆயிட்டாங்கன்னா பால் சுரக்காது. அதனால் அம்மா என்ன பண்ணணும், குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இன்னொரு குழந்தைக்கு கன்சீவ் ஆகிடக்கூடாது. அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். முதல் குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கீங்க, 5-6 மாதம் ஆச்சு. திடீர்னு நீங்கள் மாதம் ஆகிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு பால் சுரக்காது. ஏன்னா மாதம் ஆகிட்டிங்கல்ல, புது குழந்தை ரெடி பண்ணுறதுக்கு உடம்பு போயிடும். அதனால் சாப்பாடை எப்படி சாப்பிட்ணுங்கிறத நான் நிறையா சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி சாப்பிடுங்க, பால் சுரக்கும். தண்ணி எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி தண்ணி குடிங்க. எப்படி ஒழுங்காக உழைக்கணும், மூச்சு காற்று எப்படி ஒழுங்காக இழுக்கணும், எப்படி தூங்கணும், மனசை எப்படி ஒழுங்காக வச்சுக்கணுங்கிறதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் பால் சுரக்கும். குறிப்பாக மாசமாயிடக்கூடாது. பல பெண்கள் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கும் பொழுது கணவரோட ஒன்று சேர்ந்து மாசமாயிடுறாங்க. தெரில அவங்களுக்கு. அது என்ன ஆகுது, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்காமல் போயிடுது. அதனால் நாம் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 7 விஷயங்களை ஒழுங்கு செய்தால் குழந்தைக்கு தேவையான பால் கிடைக்கும். பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஒரு கீரை இருக்கும், வெத்தலை மாதிரி பெருசாக இருக்கும், தண்டு ரோஸ் கலரில் இருக்கும். எல்லா வீட்லையும் வளருங்க. இது என்ன பண்ணணும், மாதமாக இருக்கும் பொழுதே வீட்டில் பசலை கொடி போட்டு வீடு ஃபுல்லாக வச்சுருக்கணும் ரெடியாக. பசலைக்கீரை எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அவ்வளோ பால் சுரக்கும். பாலுக்கு பசலைக்கீரை தான். இல்லை வெத்தலை, டெய்லி 2 வெத்தலை தூக்கி வாயில் போடுங்க, வெத்தலையை மென்னா பால் சுரக்கும். இந்த மாதிரி இயற்கையாக பால் சுரக்கிறதுக்கு 500 ஐடியா இருக்குது. தாத்தா பாட்டி கேட்டுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பால் சுரந்துடும். அடுத்தது, எந்தெந்த நேரங்களில் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடாது. அம்மா பசியோடு இருந்தால் கொடுக்கக்கூடாது. அம்மா ஒருவேளை பசியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் போய் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பால் கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஒன்றும் ஆகாது. இந்த பசியோடு கொடுத்தீங்கன்னா குழந்தையும் நல்லா இருக்காது, நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் கவலை, கோபம், டென்ஷன், பயம், சண்டை, விரக்தி, வஞ்சம், இந்த மாதிரி கடுப்பில் இருக்கும் பொழுது பால் கொடுக்காதீங்க. அதுவும் கடுகடுன்னு வளர்ந்துடும். நீங்கள் எந்த உணர்வோடு பால் கொடுக்குறீங்களோ குழந்தைக்கு அதே உணர்வு தான் வரும். எனவே இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் உணர்வுகள் இருக்கும் பொழுது, எதிர்மறை சிந்தனையெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் தியானம் பண்ணி அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி நார்மலாக அதுக்கப்புறம் பால் கொடுங்க, நல்லாயிருக்கும். நெகட்டிவாக இருக்கும் பொழுது பாசிட்டிவாக எப்படி வர்றதுங்கிறத ரங்கராட்ன ரகசியம்னு நான் யூடியூப்பில் பேசியிருக்கேன். சீக்ரெட் அப்படிங்கிற படம் இருக்குது, அதை உடனே பாருங்கள். எவ்வளோ பெரிய நெகட்டிவான மனசாக இருந்தாலும் ஒரு வினாடியில் பாசிட்டிவாக மாற்றிட்டு நீங்கள் பால் கொடுத்துடலாம். அடுத்தது, காய்ச்சலப்போ குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது. குழந்தைக்கு காய்ச்சலப்போ இல்லைங்க, அம்மாவுக்கு காய்ச்சலப்போ. அம்மா காய்ச்சலோடு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், முடிஞ்ச வரைக்கும் குழந்தைக்கு பால் கொடுக்காமல் இருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், அப்புறம் என்ன கொடுக்குறது அப்படின்னு கேட்டால், ஆட்டுப்பால் மாட்டுப்பால் கொடுங்க. அதாவது நீங்கள் காய்ச்சல் கூட இருக்கும்போது என்ன ஆகுது தெரியுதா, உங்கள் உடம்புடைய சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியாக வேலை செஞ்சிட்ருக்கும். நீங்கள் இப்போ பாலை கொடுத்தீங்கன்னு என்ன ஆகுன்னா, நீங்கள் வீக் ஆயிடுவீங்க. இன்னும் காய்ச்சல் ரொம்ப லேட் ஆகும். அதாவது அம்மாவுக்கு காய்ச்சலுங்க, குழந்தைக்கு பால் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா 3 நாளில் சரியாயிடும். கொடுத்தீங்கன்னா 7 நாள் ஆகும், அவ்வளோதான். கொடுக்குற தப்பெல்லாம் இல்லை.
முடிஞ்ச வரைக்கும் காய்ச்சலப்போ கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அம்மா சீக்கிரமாக காய்ச்சல்லேருந்து வெளியே வர முடியும். இல்லைங்க இந்த குழந்தை ஆட்டுப்பால் மாட்டுப்பால்லாம் குடிக்காதுங்கன்னா நீங்கள் கொடுத்துக்குங்க, பரவாயில்ல, தப்பெல்லாம் இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நான் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பேன். பர்ஃபெக்டாலாம் ஃபாலோ பண்ண வேண்டாம், ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சால் செய்யலாம், இல்லைன்னா தப்பெல்லாம் கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கிறோம் என்ன விஷயம். எனவே முடிஞ்ச வரை காய்ச்சலில் பால் கொடுக்காதீர்கள். ஆட்டுப்பால் மாட்டுப்பால் கொடுங்கள். இல்லை என்றால் பரவாயில்லை கொடுங்கள், பயப்படாதீர்கள், தைரியமாக இருக்கும். அடுத்தது, தாம்பத்தியம் முடிச்சுட்டு உடனே பால் கொடுக்கக்கூடாது. தாம்பத்தியம் முடித்தா ஒரு மணி நேரம் நல்லா கண்ணை மூடி தூங்கி, இல்லை அரை மணி நேரம் தூங்கி, தூங்க கூட வேண்டாம், அப்படி ஒரு செகண்ட் உங்களை மறந்து தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் பால் கொடுத்தீங்கன்னா அந்த பால் குழந்தைக்கு நல்லபடியாக இருக்கும். தாம்பத்தியம் கணவனும் மனைவி ஒன்று சேர்ந்துட்டு அந்த ஒரு வைப்ரேஷன்லேயே நீங்கள் பால் கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு நல்லது இல்லைங்க. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது, அம்மாவுக்கு பால் சுரக்கலை, என்ன பால் கொடுக்கலாம்? ஆட்டுப்பால் கொடுக்கலாம், இல்லைன்னா மாட்டுப்பால் கொடுக்கலாம். ஆட்டுப்பால் தான் சிறந்தது. ஒரு ஆட்டுப்பால் இல்லைன்னா மாட்டுப்பால் கொடுக்கலாம். வெள்ளாட்டு பால் இருக்கு இல்லைங்களா, அது குழந்தைக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த காலத்தில் ஆடுகள் குறைவாக இருந்தது, மாடுகள் நிறையா இருந்தனால மாட்டுப்பால் கொடுத்தாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஆட்டுப்பால் குடித்தா அறிவழிஞ்சு போகும்னு, காராம் பசு ஓட்டி வாராண்டி தாய் மாமன்னு. அது தவறு. ஆட்டுப்பால் நல்லது, மாட்டுப்பால் நல்லது. பட் மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பால் சிறந்தது. ஆட்டுப்பால் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், முடியலன்னா நீங்கள் மாட்டுப்பால் கொடுக்கலாம். மாட்டுப்பால் அதிகமாக இருக்கிறனால நாம் அதை பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம். அடுத்தது, இந்த ஆட்டுப்பால் கொடுக்கும் பொழுது அதை வெள்ளை கலர் பருத்தி துணியில் ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. வெள்ளை கலர் பருத்தி துணியில் சாதாரண குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் ஃபில்ட்ரு பண்ணணும். அதை ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற கிருமியெல்லாம் ஒட்டிக்கும், நல்ல தண்ணி கீழே வந்துடும். ஆனால் பாலை வெள்ளை துணியில் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா சத்தெல்லாம் மேலே நின்றுடும். அதனால் பால் கொடுக்கும் பொழுது வெள்ளை கலர் பருத்தி துணியில் இந்த ஃபில்ட்ரு பண்ணி குடிங்கன்னு யாராவது சொன்னால் அதை கேட்காதீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏங்க பால் சுரக்குது இல்லைங்களா ஆடு மாடு, அதுவே பாலே நல்லது தான். அதில் ஒன்றும் சுத்தமெல்லாம் ஒன்றும் படுத்த வேண்டாம். பால் சுத்தின்னு எதுவுமே கிடையாது, பால் அப்படியே குடிக்கலாம். அதனால் ஆட்டுப்பாலும் சரி மாட்டுப்பாலும் சரி அப்படியே கொடுங்க. எதுவும் ஃபில்டர்லாம் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தால் குழந்தை வளர்க்கும்போது ஈஸியாக இருக்கும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம்.